அந்தோணியாருக்கு 15 வயது நடக்கும் போது புனிதரின் முதல் புதுமை நடந்தது. அன்று அவர் வழக்கம் போல் ஆலயத்தில் நற்கருணை முன்பு மிகுந்த பக்தியுடன் தியானம் செய்து கொண்டிருந்தார். அழகை அவருடைய தியானத்தை கெடுக்க எண்ணியது. கரிய நிறத்தில் கோர உருவமுடன் அவருக்கு முன் தோன்றி அவரை சோதிக்கத் தொடங்கியது. முதலில் சிறிது அச்சம் அவரை ஆட்கொண்டாலும் இறை நம்பிக்கை கொண்டார். தான் முழந்தாள் படியிட்டிருந்த சலவைக்கல்லில் தளரா விசுவாசத்துடன் வெற்றியின் அடையாளமான சிலுவை அடையாளத்தை கையால் வரைந்தார். இந்த அடையாளம் அந்த கல்லில் உளியால் செதுக்கியது போல் பதிந்து காணப்பட்டது. இதை கண்ட அந்த அழகை அலறி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. சிலுவை அடையாளத்தின் மகிமையை அந்தோணியார் நன்கு உணர்ந்திருந்தார். அந்தோணியார் வரைந்த சிலுவை அடையாளம் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது. பல லட்சக்கணக்கானோர் இதை பார்த்து வியந்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த அருஞ்செயல் அந்தோணியாருக்கு புதுமையுள்ள அந்தோணியார் என்னும் பெயரை பெற்று தந்துள்ளது. இதுவே அந்தோணியார் இறை வல்லமையால் நிரப்ப பெற்றவர் என்பதற்கு முதல் அத்தாட்சியாக விளங்குகிறது.